மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி, இங்க ஒருத்தர் நமக்காக என்ன செஞ்சிருக்கிறாரா? சாபமாகிட்டாரா? அப்போ நான் சாபத்துல இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் நம்ம சாபத்துல இருக்கிறோம்? எனக்காக ஒருவர் சாபமாகி விட்டார் அப்படிங்கிற நற்செய்தியை நம்ம இன்னும் என்ன செஞ்சுக்கல, தெரிந்து கொள்ளல. கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் ஒவ்வொருவருக்காகவும். உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், எனக்காக அவர் சாபத்தை ஏற்றுக்கொண்டாரா? எனக்கு அவர் யாருன்னே தெரியாதே. உங்களுக்கு அவரை யாருன்னு தெரியாது. ஆனா இந்த உலகத்துல உங்க தாயின் கருவில உருவாகிறதற்கு முன்னமே அவர் உங்களை அறிந்திருக்கிறார். உங்களுடைய கருவை அவருடைய கண்கள் கண்டது. நீங்க அவர் அறியாமல் இருக்கலாம். அவர் உங்களை அன்பு செய்கிறார். கிறிஸ்து நமக்காக சாபமாகி, நீங்க ஒவ்வொருத்தரும் சொல்லலாம், கிறிஸ்து எனக்காக சாபமாகி சட்டத்தின் சாபத்திலிருந்து என்னை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். இந்த சாப விளைவுகள்ல நான் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தலைமுறை தலைமுறையாக இந்த பிரச்சனை என்னை பின்தொடர்ந்து வருகிறதே, இந்த விளைவுகள்ல நான் இருக்கிறேனே, என்னோட முன்னோர்கள் செஞ்ச சாபமா, விளைவுகளா, பாவமா? அதனால நான் இந்த கட்டுகளுக்குள் இருக்கிறேனா? அதனால நான் இந்த பிரச்சனைகளுக்குள்ள இருக்கிறேனா? இதுல உங்களுக்கு நற்செய்தி என்ன தெரியுமா? கிறிஸ்து உங்களுக்காக சாபமானார். இந்த விளைவுகள்ல நீங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.